Good morning, my dear children. Welcome to Biobotany class. Dear students, today we are going to see about pollination in salvia plant. Dear students, all of you take page number 19 in your Biobotany book. Today we are going to see about pollination in salvia. The mechanism here used is a lever mechanism. Okay, the flower of salvia is adapted for bee pollination. So salvia plant la enna type of pollination nadakuduma? Bee pollination. Very good. The flowers is protoandrous. ஸோ அந்த சால்வியா பிளான்ட்டில் உள்ள ஃப்ளார்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? புரோட்டாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டாண்ட்ரஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் புரோட்டாண்ட்ரஸ்மா? ஸோ ஆண்ட்ரேஷியம் வந்துச்சுன்னா the ஆண்ட்ரேஷியம் மெச்சூர் இயர்லியர். ஸோ இந்த ஃப்ளார்ஸில் ஆண்ட்ரேஷியம் மெச்சூர்ஸ் இயர்லியர், கைனீஷியம் மெச்சூர்ஸ் லேட்டர். ஃபஸ்ட்டு யார் மெச்சூர் ஆவாங்க? ஆண்ட்ரேஷியம் வந்து மெச்சூர் ஆவாங்க. அந்த மாதிரி டைப்பை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? புரோட்டோ ஆண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டோ கைனஸ் அப்படின்னு கைனீஷியம் சொல்லி வந்ததுன்னா அது கைனீஷியம் மெச்சூர் இயர்லியர், ஆண்ட்ரேஷியம் மெச்சூர் லேட்டர் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா? ஸோ சால்வியா பிளான்ட்டில் ரெண்டும் டிஃப்ரெண்ட் டைமில் ஆண்ட்ரேஷியமும் கைனீஷியமும் மெச்சூர் ஆகுது. ஸோ இங்கே செல்ஃப் பாலினேஷன்றது வந்து இம்பாசிபிள். ஸோ சேம் டைமில் மெச்சுரேஷன் நடந்தால் தான் உனக்கு என்ன நடக்கும்? செல்ஃப் பாலினேஷன் நடக்கும் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் டைம்ஸ்னால இங்கே கண்டிப்பாக என்ன தான் நடக்கணும்? கிராஸ் பாலினேஷன் தான். இங்கே கிராஸ் பாலினேஷனில் உனக்கு யார் வராங்க? பீஸ் வராங்க. And the corolla is bilabiate with 2 stamens. ஸோ அதோட கொரலான்னு என்னடா? இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ண மாதிரி உள்ள அந்த கலர்டு ஸ்ட்ரக்சரை தானே, பெட்டல்ஸை தானே நம்ம கொரலான்னு சொல்லுவோம். அந்த கொரலாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? பைலாபியேட். பைலாபியேட்னா 2 லிப் லைக் ஸ்ட்ரக்சராக ப்ரெசண்ட்டாக இருக்குது. அந்த பெட்டல்ஸ் எப்படி இருக்குது? 2 பெட்டல்ஸாக லிப் லைக் மாதிரி, அப்பர் லிப்பு லோயர் லிப் மாதிரி 2 லிப் லைக் ஸ்ட்ரக்சராக ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால அதை பைலாபியேட் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 ஸ்டேமன்ஸ் வந்து அதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. A lever mechanism helps in pollination. ஸோ இதுதான் முக்கியமான ஒன்று, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இங்கே என்ன மெக்கானிசம் மூலமாக உனக்கு பாலினேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவர் மெக்கானிசம். லீவர் மெக்கானிசம்னா என்னடா? நீ இந்த சீசா விளாண்டுருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த சைடில் வந்து உட்காரும்போது அந்த சைடில் இருக்கிறது வந்து மேலே தூக்கும். ஸோ அந்த சைடில் இருக்கவங்க வெயிட்டாக இருக்கும்போது இந்த சைடில் இருக்கவங்க மேலே தூக்குவாங்க இல்லையா? அதே மாதிரியே பீஸ் வந்து இந்த லோவர் லிப்பில் உட்காரும்போது அப்பர் லிப்பில் இருக்கிற அந்த ஆண்ட்ரேஷியம் வந்து பீஸோட பேக் சைடில் வந்து படும். அதுதான் லீவர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஈச் ஆந்தர் ஹேஸ் அன் அப்பர் fertile lobe and the lower sterile lobe which is separated by a long connective tissue. ஓகே, ஸோ ஆந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இப்படி இருக்கும். கீழே ஃபிலமெண்ட் வந்து இப்படி இருக்கும். இதுதான் நம்ம ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஆந்தர் லோப், இது ஒரு ஆந்தர் லோப், 2 ஆந்தர் லோப் இல்லையா? ஸோ இங்கே சால்வியாவில் உனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தர் லோப் 2ம் செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே சென்டரில் இருக்க தான் இது என்ன? கனெக்டிவ் டிஷ்யூ. சென்டரில் இருக்க தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கனெக்டிவ் டிஷ்யூ. 2 ஆந்தர் லோபையும் கனெக்ட் பண்ணியிருக்க தான் என்னது? கனெக்டிவ் டிஷ்யூ. இங்கே கனெக்டிவ் டிஷ்யூ எக்ஸ்டெண்ட் ஆகி 2 ஆந்தர் லோபையும் உனக்கு என்ன பண்ணியிருக்கு? செப்பரேட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இங்கே கனெக்டிவ் டிஷ்யூ வந்து 2 ஆந்தர் லோபையும் உனக்கு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கும் இந்த சால்வியா பிளான்ட்டில். ஸோ இதில் வந்து மேலே இருக்கிறது அப்பர் லோப் வந்து ஃபர்டைல் ஆகவும் லோயர் லோப் வந்து ஸ்டெரைல் ஆகவும் இருக்கும். ஃபர்டைல் அப்படின்னா என்னடா? அதோட அந்த போலன் கிரெயின்ஸால் ரீப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனை ஃபர்டிலைசேஷனில் இன்வால்வ் ஆகி அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க முடியும். ஸ்டெரைல்னா என்னது? அதால் ஒரு நியூ ஜெனரேஷனை உருவாக்க முடியாத போலன் கிரெயின்ஸை ஸ்டெரைல் அப்படின்னு சொல்லுவோம். போலன் கிரெயின்ஸாக இங்கே வந்து என்னவாக இருக்கும்? ஸ்டெரைலாக இருக்கும். இங்கே போலன் கிரெயின்ஸ் ஜெர்மினேட் ஆகும். இங்கே போலன் கிரெயின்ஸ் வந்து உருவாகாது. இது ஸ்டெரைலாக இருக்கும். வந்தாலும் அது எப்படி இருக்கும்? ஸ்டெரைலாக இருக்கும். ஸோ ஃபர்டைல் அப்படின்னா நல்ல நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸை ஃபர்டைல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெரைல் அப்படின்றது என்னது? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதால் உருவாக்க முடியலன்னா அது என்னது? ஸ்டெரைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ சால்வியாவில் உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வியாவில் இந்த ஆந்தர்லோப்ஸ் 2 செப்பரேட்டாக இருக்குது.
யார் செப்பரேட் பண்ணுறாங்க? கனெக்டிவ் டிஷ்யூ செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் அப்பர் லோப் வந்து இது வந்து அப்பர் லோப் அப்படின்னு சொல்கிறாங்க, கீழே இருக்கிறத லோயர் லோப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பர் லோப் வந்து ஃபர்டைலாகவும் லோயர் லோப் வந்து ஸ்டெரைலாகவும் உனக்கு இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்மா? ஓகே. which helps the anther to swings freely. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ ரெண்டுமே செப்பரேட் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு ஆந்தர் லோபும் நல்லா ஃப்ரீயாக வந்து ஸ்விங் ஆகுது. when a bees visit a flower it sits on the lower lip, it act as a platform. ஸோ bees வந்து எங்கே உட்காருது? lower lipல. lower lip act as a platform. It enter the flower to suck the nectar. ஸோ இது வந்து எதுக்கு ஃப்ளார்க்குள்ளே என்ட்ராகி வருது? to சக் த நெக்டார் எடுக்கிறதுக்காக இது வந்து ஃப்ளார்க்குள்ளே என்ட்ரு ஆகுது. பை புஷிங் த ஹெட் இன் டு த கொரலா. ஸோ நெக்டார் எடுக்கிறதுக்காக அது என்ன பண்ணுது? அதோட ஹெட்டை வந்து உள்ளர வந்து புஷ் பண்ணுது, கொரலா டியூப்குள்ளே புஷ் பண்ணுது. டியூரிங் த என்ட்ரி ஆஃப் த பீஸ் இன் டு த ஃப்ளார் த பாடி ஸ்ட்ரைக் அகெயின்ஸ்ட் த ஸ்டெரைல் எண்ட். ஸோ அந்த ஸ்டெரைல் எண்டுக்கு அகெயின்ஸ்டாக அந்த பாடியில் வந்து அகெயின்ஸ்ட் சைடு, அப்போ என்னது? ஃபர்டைல் சைடு வந்து அந்த பாடியில் வந்து உனக்கு டச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆந்தர் லோப்ஸ் இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இன்செக்ட்ஸ் உள்ளர வரும்போது இந்த மேலே இருக்கிற இந்த அப்பர் லோப் வந்து ஃபர்டைல் லோப் வந்து இன்செக்ட்ஸோட பேக் சைடில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகேவா? இந்த ஃபர்டைல் லோப் ஸ்ட்ரைக் அட்ஸ் த பேக் ஆஃப் த பீ. ஸோ அப்பர் லோபு தான் உனக்கு என்ன லோபு? ஃபர்டைல் லோப். ஸோ திஸ் அப்பர் லோபு ஸ்ட்ரைக்ஸ் அட் த பேக் சைட் ஆஃப் த பீல வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது போலன்ஸ் கெட்ஸ் டெபாசிட்டட். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருமா? போலன்ஸ் கெட் டெபாசிட்டட் அண்ட் த பேக் ஆஃப் த பீ. போலன்ஸ் வந்து பேக் ஆஃப் த பீல வந்து டெபாசிட் ஆகுது. வென் இட் விசிட்ஸ் another flower the pollen gets rubbed against the stigma and complete the act of pollination in salvia. Okay, ஸோ இந்த பீஸ் வந்து அனதர் ஃப்ளார்ஸை விசிட் பண்ணும்போது பீஸ் போய் அனதர் ஃப்ளாரை விசிட் பண்ணும்போது அது பேக் சைடில் இருக்கிற அந்த போலன்ஸ் வந்து அந்த பேக் சைடில் இருக்கிற போலன்ஸ் வந்து இன்னொரு ஸ்டிக்மாவில் போய் பட்டு அங்கே பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் நடந்து அதுக்கப்புறம் அங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பீஸ் தான் வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே என்ன மெக்கானிசம் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லீவர் மெக்கானிசம் வந்து இங்கே இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், see here. திஸ் இஸ் த சால்வியா ஃப்ளார். இப்படி தான் சால்வியா ஃப்ளார் உனக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஸோ பைலாபியேட்டுன்னு படித்தோம் இல்லையா? ஸோ இது ஒரு லிப் லைக் ஸ்ட்ரக்சர், இப்படி கீழே ஒரு லிப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதுதான் சால்வியா ஃப்ளார் உனக்கு. ஸோ இதில் வந்து ஸ்டிக்மா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸ்டிக்மான்ற உனக்கு கைனீஷியம், இங்கே ஒரு கைனீஷியம் உனக்கு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அடுத்து ஆண்ட்ரேஷியம் பார்த்தோன்னா, ஸோ இங்கேருந்து ஆண்ட்ரேஷியம். ஸோ அது ரெண்டு லோப்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது, அப்பர் லோப் லோயர் லோப்னு ரெண்டு லோப்டாக இருக்குது. இன்செக்ட்ஸ் வந்து உள்ளர என்ட்ரு ஆகும்போது இன்செக்ட்ஸ் வந்து உள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த அப்பர் லோப் வந்து இன்செக்ட்ஸோட பேக் சைடில் ஸ்ட்ரைக் ஆகி இங்கே இருக்க போலன் கிரெயின்ஸ் எல்லாம் இன்செக்ட்ஸ் பேக் சைடில் டஸ்ட் ஆகுது. ஸோ இது அதர் ஃப்ளாரை ரீச் ஆகும்போது இந்த ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்மா மெச்சூராக இருக்கும்போது இங்கே இருக்க போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஸ்டிக்மாவில் வந்து டச் ஆகி பாலினேஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உனக்கு இந்த லீவர் மெக்கானிசம் இல்லாமல் சம் அதர் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் பாலினேட்டிங் மெக்கானிசம்ஸ் ஆர் ஃபவுண்டுன்னு சொல்கிறாங்க. தே ஆர் இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்கில் வருமா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோ, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. ட்ராப் மெக்கானிசம் அரிஸ்டலோக்கியான்ற பிளான்ட்டில் வந்து ட்ராப் மெக்கானிசம் மூலமாக பாலினேஷன் நடக்குது. பிட்ஃபால் மெக்கானிசம் மூலமாக ஆரம் அப்படின்ற பிளான்ட்டில் வந்து பாலினேஷன் நடக்குது. கிளிப் ஆர் டிரான்ஸ்லேட்டர் மெக்கானிசம் மூலமாக
ஆஸ்க்லிபிடேசியே அப்படின்ற பிளான்ட்டில் வந்து பாலினேஷன் நடக்குது. அண்ட் பிஸ்டன் மெக்கானிசம் மூலமாக பாப்புலனேஷியே ஃபேமிலியில் வந்து உனக்கு வந்து பாலினேஷன் வந்து நடக்குதுமா. ஸோ இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் அண்டர்லைன் பண்ணி படி. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து வரும். நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷனால் இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அட்வான்டேஜ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன், அட்வான்டேஜ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன், டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன், இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் நம்மளுக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன் கொஷினை மட்டும் வச்சுருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸில் வந்து உனக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்மா. ஸோ பாலினேஷன் இஸ் அ ப்ரீ ரெக்வெஸ்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறான், பாலினேஷன் இஸ் அ ப்ரீ ரெக்வெஸ்ட்டு. நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ரெடி ஆகி நம்ம எக்ஸாம் பரீட்சை எழுதுவோமோ அது மாதிரி ஃபர்டிலைசேஷன் நடக்கணும்னா பாலினேஷன் இஸ் அ ப்ரீ ரெக்வெஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்டிலைசேஷன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தான் உனக்கு என்னது ஃப்ரூட்ஸு சீட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். It brings the male and the female gametes closer for the process of fertilization. பாலினேஷனாலே நம்ம என்ன படிச்சிருக்கோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to the stigma of the another flower அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மேல் கேமெட்டையும் ஃபீமேல் கேமெட்டையும் பக்கத்தில் யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினேஷன். ஃபர்டிலைசேஷன் நடக்க க்ளோஸராக கொண்டு வர்றது யார், பாலினேஷன் ப்ராசஸ். Cross pollination introduces variations in plants due to the mixing up of different genes. ஸோ செல்ஃப் பாலினேஷன் இருக்குது, கிராஸ் பாலினேஷன் இருக்குது. கிராஸ் பாலினேஷன் என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains between the two different பிளான்ட்ஸ். ஓகேவா, போலன் கிரெயின்ஸ் ஒரு பிளான்ட்டில் இருக்க போலன் கிரெயின்ஸை இன்னொரு பிளான்ட்டில் உள்ள ஸ்டிக்மாவில் கொண்டு வந்து சேர்க்கறதா என்னது, இன்னொரு பிளான்ட்டில் இருக்க ஃப்ளாரோட ஸ்டிக்மாவில் சேர்க்கறதா என்னது, கிராஸ் பாலினேஷன்ஸ். ஸோ இந்த கிராஸ் பாலினேஷனால் நம்மளுக்கு என்ன வருது, நியூ வேரியேஷன்ஸ். ஸோ அந்த ஸ்பீஷீஸில் வேரியேஷன்ஸ் கிடைக்கிது. இதெல்லாம் எதனாலனா 2 டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் வந்து மிக்ஸ் ஆனதுனால. இந்த வேரியேஷன் helps in the plants to adapt to the environment. ஸோ நியூ என்விரான்மெண்ட்டில் இப்போ ஒரு சம்மர் இங்கே வந்து இது சம்மரில் மட்டும்தான் சர்வே பண்ணும் அப்படின்றது இல்லாமல் மாட்ரேட் கண்டிஷன்லேயும் சர்வே பண்ணுற மாதிரி, ரெய்னி சீசன்லேயும் சர்வே பண்ணுற மாதிரி. அடாப்டேஷன்னா அதுதான், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறதா என்னது அடாப்ட். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் ஹெல்ப்ஸ் டு அடாப்ட்ஸ் டு த நியூ என்விரான்மெண்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் ஸ்பீஷியேஷன். ஸ்பீஷியேஷன் என்னது, நியூ ஸ்பீஷீஸ் உருவாகிறதா நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்பீஷியேஷன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஷின்மா. ஆல் யூ மஸ்ட் ஸ்டடி திஸ் கொஷின். இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன் இருக்கு பாரு, இது வந்து 2 மார்க் கொஷின்டா. அடுத்து இது 2 மார்க்ல நல்லா தரவா படிச்சுக்கோத. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலினேஷனா ஒரு இது, இட் இஸ் a காம்போசைட் ஈவெண்ட். பாலினேஷன் என்னன்னு சொல்றாங்க, இஸ் a காம்போசைட் ஈவெண்ட். இது உனக்கு 1 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். பாலினேஷன் இஸ் a காம்போசைட் ஈவெண்ட். காம்போசைட்னா என்னது, நிறைய ஈவெண்ட்ஸ் சேர்ந்ததுதான் உனக்கு என்னது பாலினேஷன். ஒரு சிங்கிள் ப்ராசஸ் கிடையாது, நிறைய ப்ராசஸ் சேர்ந்ததான் நம்ம என்னன்னு சொல்றோம், பாலினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாலினேஷன் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் த எவல்யூஷன். ஓகேவா, எவல்யூஷன் நியூ ஸ்பீசிஸ்லாம் உருவாதுன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரியான அந்த பரிணாம வளர்ச்சிக்கு பாலினேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஈகாலஜி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஈகாலஜினா என்னடா, ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு இடையில உள்ள இன்ட்ராக்ஷன், அந்த லிவிங் ஆர்கானிசத்துக்கும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதா என்னது ஈகாலஜி. இவல்யூஷன் என்னது, ஒரு ஸ்பீஷிஸ் எப்படி ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு அது எப்படி மாடிஃபை ஆயிருக்கு, எப்படி சேஞ்சஸ் ஆயிருக்கு, அந்த பிளான்ட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த அனிமல் எப்படி அந்த பாலினேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு, இதெல்லாம் பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பாலினேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். தென் பிளான்ட்ஸுக்கும் அதுல உள்ள சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட், இப்ப விண்டு பாலினேஷன் நடக்கணும்னா அங்க காத்து எப்படி அடிக்கணும், அங்க அந்த பிளான்ட் எப்படி இருக்கணும், அந்த பிளான்ட்ல எப்படி ஃபிளாஸ் இருக்கணும், அதெல்லாம் பத்தி படிக்கிறது ஈகாலஜி. அடுத்து அனிமல் லேர்னிங், அனிமல்ஸை பத்தி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் பாலினேஷன் மூலமா. அண்ட் தென் ஃபாரேஜிங் பிஹேவியர். ஃபாரேஜிங்னா நம்ம ஃபாரேஜிங் பிஹேவியர்னா ஸோ அனிமல்ஸ் வந்து அதோட ஃபுட்டை எப்படியெல்லாம் சர்ச் பண்ணுது, அதெல்லாம் பத்தி நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம்.
ஸோ பாலினேஷன் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. என்னது? எவல்யூஷன், ஈகாலஜி, அனிமல் லேர்னிங்ஸ் அண்ட் ஃபாரேஜிங் பிஹேவியர்ஸ். ஸோ பாலினேஷன் மூலமா ஃபிளார்ஸ் எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது, இன்செக்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரு காம்போசிட் ஈவெண்ட் தானே. ஃபிளாரும் அதுல இன்வால்வ் ஆகுது, இன்செக்ட்ஸும் அதுல வந்து இன்வால்வ் ஆகுது. ஃபிளார்ஸ் எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது இன்செக்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை கொடுக்குது. நம்மளுக்கும் வந்து ஃபிளார்ஸ் என்னது? ஃபுட்டை கொடுக்குது இல்லையா? ப்ரொவைட்ஸ் ஃபுட் அண்ட் ப்ரொவைட்ஸ் அ மைக்ரோ கிளைமேட். மைக்ரோ கிளைமேட்னா என்னடா? மைக்ரோ கிளைமேட் இப்போ ஒரு பார்க்குள்ள நீ நடந்து போற, நல்ல பூங்கா, ஒரு நல்ல ஒரு பார்க்ல நீ நடந்து போற, சரியா? அப்ப நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? ஓகே, அதே ஒரு நேஷனல் ஹைவேஸ்ல நடக்கிற, நேஷனல் ஹைவேஸ் ரோட்ல நடந்து போற, அப்ப எப்படி ஃபீல் பண்ணுவ? சோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மைக்ரோ கிளைமேட் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுக்கிட்டியா? மைக்ரோ கிளைமேட்ஸ் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டையும் என்னது இந்த பாலினேஷன் மூலமா அந்த ஃபிளார்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. தென் ப்ரொவைட் ஷெல்டர்ஸ் ஃபார் எக் லேயிங் இன்செக்ட்ஸ். ஸோ இன்செக்ட்ஸுக்கெல்லாம் ஒரு எக் லேயிங் பிளேஸாகவும் இந்த ஃபிளார்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஃபிளார்ஸ் இன்செக்ட்ஸுக்கு ஃபுட்டை கொடுக்குது, ஸோ ஒரு மைக்ரோ கிளைமேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் வந்து ஷெல்டர்ஸ் ஃபார் த எக் லேயிங் இன்செக்ட்ஸ். எக் லேயிங் இன்செக்ட்ஸுக்கு அது ஒரு ஷெல்டர்ஸாகவும் இருக்கு. தென் இன்செக்ட்ஸ் ஃபிளார்ஸுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? பிளான்ட்டுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? பாலினேஷன் நடந்தாதான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த பிளான்ட்ஸ் வந்து சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்த ஜெனரேஷன் உருவாகும். ஓகேவா? சோ இன்செக்ட்ஸ் வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபிளார்ஸ் வந்து இன்செக்ட்ஸுக்கு ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுது, ஒரு நல்ல மைக்ரோ கிளைமேட்டை கொடுக்குது. ஷெல்டர்ஸ் ஃபார் எக் லேயிங் இன்செக்ட்ஸுக்கு ஷெல்டர்ஸை வந்து கொடுக்குது. ஓகேமா? ஓகே, இப்போ நம்ம யூகா ஃபிளாருக்கும் யூகா மோந்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி படிக்க போறோம். என்னமா? யூகா ஃபிளாருக்கும் யூகா மோந்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி படிக்க போறோம். ஓகேவா? இந்த யூகா ஃபிளார் தட் இஸ் பாலினேட்டட் பை யூகா மோந்த். யூகா ஃபிளார் எதால பாலினேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகா மோந்த், அந்து பூச்சின்னு தமிழ்ல சொல்றாங்க. அந்த யூகா மோந்தால தான் அது வந்து பாலினேட் ஆகுது. அதோட ஜுவாலஜிக்கல் நேம் பாத்தீங்கன்னா டெஜிடிகுலா யூகாசெல்லா. டெஜிடிகுலா யூகாசெல்லா. ஓகேவா? இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம். சோ இந்த ரெண்டு ஆர்கானிசம்க்கு இடையில இருக்கிறது என்னமா? ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம். ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம்னா என்னடா? சோ ரெண்டுமே மியூச்சுவலா பெனிஃபிட் ஆகும். இதனால அதுக்கும் பயனடையும், அதனால இதுவும் பயனடையும். பட் இது இல்லைன்னா அதால சர்வை பண்ண முடியாது, அது இல்லைன்னா இதால சர்வை பண்ண முடியாது. அதுக்கு பேர் என்னது? ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம். ஓகேமா? சோ மோன்ஸ் cannot survey without யூகா ஃபிளார். யூகா ஃபிளார் இல்லாம மோந்தால ரீப்ரொடியூஸ் பண்ணி சர்வை பண்ண முடியாது. யூகா ஃபிளாரால மோன்ஸ் இல்லனா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த பூச்சி வந்து அந்த யூகா ஃபிளார் இல்லனா அதால சர்வை பண்ண முடியாது. யூகா ஃபிளாரால மோந்த் இல்லனா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கண்டிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம்? ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இது யூகா ஃபிளார்ல இருக்கிற கைனீசியம். இது என்னது? கைனீசியம். உனக்கு யூகா ஃபிளார்ல இருக்கிற கைனீசியம். சோ இந்த யூகா மோந்த் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யூகா ஃபிளாரோட ஓவரி இருக்குல்லமா, அந்த கைனீசியத்துல ஓவரியில வந்து ஹோல்ஸ கிரியேட் பண்ணுது. மோந்த் என்ன பண்ணுது? ஹோல்ஸ வந்து கிரியேட் பண்ணுது. ஹோல்ஸ கிரியேட் பண்ணி அதோட எக்ஸ வந்து இன்சைடு த ஓவரியில வந்து லே பண்ணும். எக்ஸ லே பண்ணதுக்கு அப்புறம் அனதர் ஃபிளார்ல இருந்து போலன் கிரெயின்ஸ கலெக்ட் பண்ணிட்டு வந்து வேற இருக்கிற யூகா ஃபிளார்ஸ்ல இருந்து போலன் கிரெயின்ஸ கலெக்ட் பண்ணி இந்த ஹோலை வந்து சீல் பண்ணுது. அப்போ இங்க இருக்கிற போலன் கிரெயின்ஸ் இங்க இருக்கிற அந்த ஓவியூல்ஸோட அந்த எக்ஸோட போய் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவியூல்ஸ்ல போய் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்து சீட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்க அந்த இன்செக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? அதுல இருந்து லார்வா டெவலப் ஆகி அங்க இருக்கிற சம் ஆஃப் த சீட்ஸை வந்து அதை சாப்பிட்டு அதை சர்வை பண்ணுது. ஓகே, புரியுதா? சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த லார்வாஸ் வந்து வெளியில வந்துருது, அந்த இன்செக்ட்ஸ் வந்து வெளியில வந்துருது. ரிமைனிங் சீட்ஸ் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அது பாஸ் ஆகுது. இங்க அதுதான் உனக்கு கொடுத்திருக்கேன். யூகா மோந்த் இருக்கு, தட் வில் போர் a hole in the ovary. அந்த யூகா ஃபிளாரோட ஓவரியில வந்து ஹோல்ஸ கிரியேட் பண்ணுது. தென் அந்த இன்செக்ட்ஸ் லேஸ் எக்ஸ் இன் த ஓவரி. இன்செக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது? அந்த ஓவரிக்குள்ள எக்ஸ வந்து லே பண்ணுது. தென் அந்த ஹோலை வந்து எதை வச்சு சீல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலன் கிரெயின்ஸ் ஆஃப் த
அனதர் யூகா ஃபிளார்ல வேற ஒரு யூகா ஃபிளார்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த போலன் கிரெயின்ஸை வச்சு அந்த ஹோல் கிரியேட் பண்ணுச்சு இல்லையா, அந்த ஹோலை வந்து சீல் பண்ணுது. இது மாதிரி சீல் பண்ணும்போது இங்க இருக்கிற இந்த போலன் கிரெயின்ஸ் இங்க இருக்கிற அந்த ஓவியூல்ஸ்ல போய் ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்து அது மூலமா உனக்கு சீட்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இந்த சீட்ஸ்ல கொஞ்சம் சில சீட்ஸ் சம் ஆஃப் த சீட்ஸ் என்ன பண்ணுது, அந்த இன்செக்ட்ஸ் லே பண்ண எக்ஸ்ல இருக்கிற லார்வா வந்து அதை ஃபீட் பண்ணி அது சர்வை பண்ணுது. சோ இங்க பாலினேஷனும் நடக்குது, அந்த லார்வாவும் என்ன ஆகுது, எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகி லார்வாவும் க்ரோ ஆகுது. இப்ப ரெண்டுமே பெனிஃபிட் அடையுது இல்லையா. சோ இது எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம். இதை வந்து 2 மார்க் கொஸ்டின் உனக்கு கேட்கலாமா, நல்லா பாத்துக்கோ இந்த கொஸ்டின், எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதுல வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலன் நெக்டாஸ் அல்லது போலன் ராபஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டிங் என்னமா, போலன் நெக்டாஸ் அல்லது போலன் ராபஸ். போலன் நெக்டாஸ், போலன் ராபஸ் ஆர் நெக்டார் ராபஸ். இத போலன் ராபஸ் சொல்லலாம் அல்லது நெக்டார் ராபர்ஸ் சொல்லலாம். ஓகேவா. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ஃபிளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர்ஃபோஃபாலஸ். ஓகேவா. லார்ஜஸ்ட் டாலஸ்ட் ஃபிளார் அப்படின்னு படிச்சிருக்கோம், அமர்ஃபோஃபாலஸ். சோ இந்த ஃபிளார்ஸ் வந்து இன்செக்ட்ஸ்க்கு எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுதுன்னு பாரு. ஃபிளாரல் ரிவார்ட்ஸ் ஆன போலன்ஸ ஃபுட்டா கொடுக்குது, நெக்டரை ஃபுட்டா கொடுக்குது, ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே இன்செக்ட்ஸ் கொடுக்குது. தென் ரெண்டாவது என்னதான் ஆக்ட் ஆகுதுன்னா, இட் இஸ் a சேஃப் சைட் ஃபார் லேயிங் எக்ஸ். சோ மெனி இன்செக்ட்ஸ் அதோட எக்ஸ வந்து லே பண்றதுக்கு ஒரு சேஃப் சைட்டாவும் இந்த ஃபிளார் வந்து இருக்கு. ஆனா இன்செக்ட்ஸ் தே டு நாட் ஹெல்ப் இன் த பாலினேஷன். ஒன்லி அதோட பெனிஃபிட்டை மட்டும் அது அடைஞ்சுக்குது, பாலினேஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணவே இல்லை. சோ அதனாலதான் இதுக்கு என்ன டேர்ம் கொடுத்திருக்காங்கன்னா போலன் ராபஸ் அல்லது நெக்டார் ராபஸ். ஒன்னும் இல்ல, நம்ம ஃப்ரெண்டு ஒரு நாளைக்கு நம்ம சமோசா வாங்கி கொடுத்தோம்னா மறுநாள் நம்மளுக்கு சமோசா வாங்கி கொடுக்காம போயிடுவான் இல்லையா, அதே கதை தான் இங்க. ஓகேவா. ஃபிளார் கிட்ட இருந்து தனக்கு என்னென்ன நீடு இருக்கோ எல்லாத்தையுமே இது எடுத்துக்குது. ஆனா ஃபிளாருக்கு இதனால எந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லுமே இல்ல. அதனாலதான் இதை என்னன்னு சொல்றோம், போலன் ராபஸ் அல்லது நெக்டார் ராபஸ். எக்ஸாம்பிள் என்ன பிளான்ட், அமர்ஃபோஃபாலஸ். ஓகே. நெக்ஸ்ட் டேர்மா சூடோ கப்லேஷன். என்னமா, சூடோ கப்புலேஷன். சோ சூடோனாலே உனக்கு தெரியும் ஃபால்ஸ். சூடோனா நம்ம ஃபால்ஸ், கப்புலேஷன் மேட்டிங். ஓகேவா. சூடோ கப்புலேஷன். சோ இது எந்த பிளான்ட்ல நடக்குது, பி ஆர்கிட். பி ஆர்கிட் ஒப்பைரஸ், அதோட பொட்டானிக்கல் நேம் என்னது, ஒப்பைரஸ். சோ இந்த பிளான்ட்ல தான் என்ன நடக்குது, சூடோ கப்புலேஷன் நடக்குது. சோ இந்த பிளான்ட்டோட ஃபிளார்ஸோட மார்பாலஜியை பாத்தீங்கன்னா, ஒப்பைரஸ் ஃபிளார்ஸோட மார்பாலஜி பாத்தீங்கன்னா, அந்த ஃபிளார்ஸ் லுக்ஸ் லைக் அ ஃபீமேல் வாஸ்ப். சோ இந்த ஃபிளார் ஒப்பைரஸ் பிளான்ட்டோட ஃபிளார் தட் வில் லுக் லைக் அ ஃபீமேல் வாஸ்ப். வாஸ்ப்னா என்னடா, குளவி, கொஞ்சம் அந்த விங்ஸ் வச்ச ஒரு வண்டு மாதிரி குளவி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம வாஸ்ப் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த பூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஃபீமேல் வாஸ்ப் மாதிரியே இருக்கு. சோ அந்த ஃபீமேல் வாஸ்போட ஜுவாலஜிக்கல் நேம் என்னது, கோல்பா. என்னது, COLPA. COLPA கோல்பா அதோட நேம். சோ இப்ப இந்த மேல் வாஸ்ப் என்னவா நினைக்குது, மிஸ்டேக்கன்லி அந்த ஃபிளாரை வந்து ஃபீமேல் வாஸ்ப் அப்படின்னு நினைச்சு மேட்டிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுது. ஓகேவா. இந்த மேல் வாஸ்ப் மிஸ்டேக்கன்லி அந்த ஃபிளாரை என்னவா நினைச்சது, இது ஒரு ஃபீமேல் வாஸ்ப் அப்படின்னு நினைச்சு மேட்டிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுது. சோ இந்த மேட்டிங் ப்ராசஸ் அப்போ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சூடோ கப்புலேஷன். சோ இது மாதிரி நடக்கும்போது பாலினேஷன் will takes place in the ஒப்பைரஸ் flower. ஓகேவா. சோ இந்த சூடோ கப்புலேஷன் மூலமா பாலினேஷன் வந்து இந்த ஒப்பைரஸ் பிளான்ட்ல வந்து நடக்குது. All you understand? சோ இதெல்லாம் 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. இந்த ஃபீமேல் வாஸ்போட ஜுவாலஜிக்கல் நேம் என்னது, பி ஆர்கிடோட பொட்டானிக்கல் நேம் என்ன, இதெல்லாம் வந்து கண்டிப்பா உனக்கு 1 மார்க் क्वेश्चनல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து பாலினேஷன் இன் ஃபிக். அத்திப்பழத்துல பூச்சி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. சோ அதுதான் ஃபிக்ல எப்படி பாலினேஷன் நடக்குது. ஃபிக்னா என்னடா, அத்திப்பழம். அதோட பொட்டானிக்கல் நேம் என்னது, ஃபைகஸ் கேரிகா. அதோட பொட்டானிக்கல் நேம் என்னமா, ஃபைகஸ் கேரிகா. சோ இது எது மூலமா பாலினேஷன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, by the wasp blastopegia sens. blastopegia ஃபிக்ல எது மூலமா பாலினேஷன் நடக்குது, through the blastopegia sens அப்படின்ற ஒரு வாஸ்ப் வண்டு மூலமா தான் நடக்குது. ஓகேவா. சோ அந்த ஃபிளார்ல வந்து இது என்னது, இந்த வண்டு உள்ளர போய் அதோட எக்ஸ லே பண்ணிட்டு அங்கே வந்து அந்த லார்வாவும் க்ரோ ஆகும். இந்த சேம் டைம்ல வந்து பாலினேஷன், அந்த வண்டு உள்ளர போயிட்டு வெளியில அத்திப்பழத்துக்கு உள்ளர போயிட்டு வெளியில வரும்போது பாலினேஷனும் அதுல வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இட் இஸ் a best example for plant insect interaction. plant insect interaction க்கு எது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாலினேஷன் இன் ஃபிக். சோ இந்த அத்திப்பழத்துல எது மூலமா உனக்கு பாலினேஷன் நடக்குது, பிளாஸ்டோபேகியா சென்ஸ் அப்படின்ற ஒரு
வாஸ்பு மூலமா நடக்குது. ஓகேவா? சோ இது எல்லாமே நம்மளுக்கு டூ யூ நோ பாக்ஸ்ல இருக்கு. எல்லாமே இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ஸ்ல 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. எல்லாமே தரவா பாத்துக்கும்.